ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും நமஸ்காரம். இன்றைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டாயும் டின்னராயும் சாப்பிட்ற மாதிரி நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் வெள்ளையப்பவும் சிக்கன் ஸ்டூவும் தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல കോമ്പിനേഷനാக இருக்குന്ന இந்த വെള്ളയപ്പവും ചിക്കൻ സ്റ്റൂവും നല്ല ടേസ്റ്റാக இருக்கும். கிறிஸ்மஸ் நாளில் கேரளாவில் எல்லா வீடுகளிலும் இது செய்வாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த அப்பம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கப்பிலேக்கு 1 டீஸ்பூன் சுகர் நான் போட்டிருக்கு. அதிலேக்கு வந்து தேங்காய் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது 2 தேங்காயோட தண்ணி தான். நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கு அப்புறமா நமக்கு மூடி வைக்கலாம். இது நான் காலையில் தான் இந்த மாதிரி தேங்காய் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நைட்டு தான் நம்ம மாவை அரைக்க போகிறேன். நைட்டு பாருங்கள், 2 கிளாஸு பச்சரிசி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதே கிளாஸில் 1.25 கிளாஸு தேங்காய் எடுத்துருக்கு. இனி வந்து அதிலேக்கு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். கூட வந்து இவ்வளோ வெங்காயம், இது நமக்கு கட் பண்ணி தான் இதிலேக்கு போடணும். வெங்காயம் கட் பண்ணாமல் போட்டால் நல்லா அரைஞ்சி வராது. 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, தேவையான உப்பு. இனி நம்ம காலையில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா தேங்காய் தண்ணி, அதையும் நமக்கு இதிலேக்கு ஊற்றிக்கலாம். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கு, அதையும் போட்டு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. அரிசியோட மேலே நிற்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றியா போதும். பாருங்கள், இவ்வளோ போதும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உப்பு, ஈஸ்ட்டு, சுகரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நான் நைட்டு தான் ஊற வைக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் இதை நான் செய்கிறேன். அதனால் நைட்டு தான் ஊற வைக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா மூடி வைக்கலாம். 8 மணி நேரம் போதும். நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து காலையில் 6 மணி ஆயிடுச்சு. இந்த டைமில் இது நமக்கு அரைச்செடுக்கலாம். வேறு தண்ணி ஊற்றக்கூடாது. இதிலே ஊற்றியிருந்த அதே தண்ணி ஊற்றி நமக்கு இந்த அரிசி அரைச்செடுக்கலாம். நல்லா ஃபைனாയിട്ട് அரைச்செடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி எல்லா அரிசியும் நமக்கு அரைச்செடுக்கலாம். இனி வந்து നമ്മുടെ മിക്സിയുടെ ജാറിലേക്ക് கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரம் நமக்கு மூடி வைக்கலாம். 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவு நல்லா பொங்கி வரும். கிளைமேட்டு நல்ல சூடாக இருந்தால் சீக்கிரம் இந்த மாவு பொங்கி வரும். இது அப்படியே இங்கே இருக்கட்டும். இந்த டைமில் நமக்கு சிக்கன் ஸ்டூ தயார் பண்ணலாம். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு 2 ஏலக்காய், 1 பட்டை சின்னதாக உடச்செடுத்து போட்டிருக்கு, 4 கிராம்புவும் போட்டிருக்கு. அதிலேக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியது, 2 பச்சை மிளகாய், நல்ல காரம் இருக்குന്ന பச்சை மிளகாய் தான் இது. தேவையான கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கு. நல்லா வணக்கி எடுக்கலாம். இது வணங்கி வரும்போது வந்து நமக்கு 1 கேரட்டு இந்த சைஸில் கட் பண்ணியதும், 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணியதும் இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். இது நல்லா வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு வணக்கியதுக்கப்புறமா 1/4 கிலோ சிக்கன். இது வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான உப்பு இது போட்டு மாரினேட் பண்ணி வச்சுருந்தது தான் நான். இது 1/4 கிலோ சிக்கன் இருக்குது. இது போட்டு 5 நிமிஷம் நல்லா வணக்கி எடுக்கலாம். சிக்கன் நல்லா ஒயிட் கலராகிட்டு வரும். இனி வந்து தேங்காயோட 2வது பால் நமக்கு ஊற்றி இந்த சிக்கன் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் இப்படியே வச்சுருந்தா நம்ம சிக்கன் நல்லா வெந்து வரும். மூடி வச்சு
20 நிமிஷம் நமக்கு இந்த சிக்கன் வேக வைக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள். கரெக்டு பாகத்தில் தான் பொங்கி வந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு தடவை கூட நமக்கு மூடி வைக்கலாம். நம்ம பாலப்பம் செய்யும்போது வந்து சட்டியில் ஊற்றி தான் செய்வாங்க. சட்டியில் ஊற்றி சுட்டிச்செடுத்து தான் நம்ம பாலப்பம் செய்யும். இது வந்து வெள்ளையப்பம் தான். அப்படியே நமக்கு மூடி வைக்கலாம். இந்த டைமில் நமக்கு ஸ்டூ வந்து எப்படி என்னதாயன்னு நமக்கு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது. ஆனால் சிக்கன் வேகலை. இன்னொரு 10 நிமிஷம் கூட வைக்கலாம். டோட்டல் 20 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் நல்லா ரெடி ஆகும். இந்த டைமில் நமக்கு அப்பம் சுட்டெடுக்கலாம். இந்த மாதிரி தவையிலேக்கு மாவு ஊற்றி அதிலேக்கு ஹோல்ஸ் வரும்போது நமக்கு மூடி வைக்கலாம். மூடி வச்சும் நமக்கு இந்த அப்பம் சுட்டெடுக்கலாம். அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சும் எடுக்கலாம். இப்போ வந்து ஹோல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நமக்கு மூடி வைக்கலாம். பாருங்கள், அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நமக்கு மாவு ஊற்றி அப்பம் சுட்டெடுக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போடலாம். ப்ரௌன் கலராக ஒன்றும் ஆக தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஆயா போதும். இப்படி எல்லா அப்பவும் நமக்கு சுட்டெடுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் நல்லா கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. இனி வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2-3 பீஸு இந்த மாதிரி உடச்செடுக்கலாம். நம்ம ஸ்டூ வந்து நல்லா திக்காயிட்டு கிரேவி வரும். அதுக்காகத்தான். இந்த டைமில் நமக்கு தேங்காயோட முதல் பால் இதிலேக்கு ஊற்றிக்கலாம். இந்த டைமில் வந்து கொதிக்கக்கூடாது, சூடாய மட்டும் போதும். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்படியே நமக்கு சர்வ் பண்ணலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு வரும். அதுக்காக வந்து நான் ஒரு கடாய் அடுப்பிலே வச்சுருக்கேன். அதிலேக்கு கேஷ்யூ நட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணியது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. கருவேப்பிலையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. பாருங்கள், நம்ம சிக்கன் ஸ்டூ ரெடியாக இருக்குது. அப்பவும் ரெடியாக இருக்குது. நல்ல சூப்பர் காம்பினேஷன் தான். நான் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் நாளில் எல்லா வீடுகளிலும் இந்த அப்பம் செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்டாயும் டின்னராயும் நமக்கு இது செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.